அன்பான மக்களே, இது வைரப்பார்வையின் சேனல், யூடியூப் சேனல். இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, அதான் உங்களுக்கு நல்லது, வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது, உயிருக்கும் நல்லது. ஏன்னா இது வந்து விழிப்புணர்வான வீடியோவாக ஒரு இது போடுறேன், அவேர்னஸுக்காக. நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வன்ட்டு திருவள்ளுவர் சொன்னார். எதுக்கு சொன்னார்ன்றது நம்ம இது வரைக்கும் வந்து அதை கடைப்பிடிக்கல. ஏன் கடைப்பிடிக்கலன்றது யாருக்குமே தெரியல. டெய்லியும் 2 வேளை குளிங்க, குளித்த பிறகு கூழானாலும் குளித்த பிறகு குடிங்க, கந்தையானாலும் கசக்கி போடுங்க அப்படின்னு அதுவும் ஒரு இது இருக்குது. எதுக்குன்னா நோய் இல்லாத வாழ்க்கை வாழணுன்றது தான் நம்மளோட இதுவே. நம்ம எவ்வளவோ பார்த்துருக்குறோம். பூகம்பம் பார்த்துருக்கோம், சுனாமி பார்த்துருக்குறோம், கொரோனா பார்த்துருக்கோம், புயல், வெள்ளம் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். கொரோனான்றத பெரும் தொற்று வியாதி, அதை கூட பார்த்துட்டு கடந்து போயிட்டு இருக்கிறோம். ஆனால் மறுபடியும் வந்து சில அற்பமான விஷயத்துக்காக நம்ம வந்து திருப்பியும் அந்த நோய்கள்லாம் திருப்பியும் வந்து கொண்டு வர மாதிரி ஒரு இது இருக்குது. எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த பைக் டாக்ஸின்னு ஒன்று போகிறீங்களா, அதில் என்ன சேஃப்டி இருக்குதுன்னு போகிறீங்க. ஏதாவது ஒரு சேஃப்டி இருக்குது, நல்லா இது இருக்குது. என்ன மிஞ்சி போனால் ஆட்டோக்கும் அதுக்கும் ஒரு 10-20 ரூபா தான் டிஃப்ரெண்ட் வரும். அந்த காசை மிச்சம் பண்ணுறதுல நீங்கள் ரொம்ப அறிவாளியாக அந்த பைக் டாக்ஸிக்கு ஆதரவு கொடுத்துட்டு போகிறீங்க. அந்த பைக் டாக்ஸியில் இன்னும் உங்களுக்கு கிடைக்குதுன்றது ஒரு 10-20 மிச்சமாகுது. ஆனால் அதனால் நீங்கள் எவ்வளோ பெரிய வேதனையும் நோயும் நொடியும் வாங்குறீங்க தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. நான் சொல்கிறேன், நல்லா விழிப்புணர்வாக கேட்டுங்க. பைக் டாக்ஸிக்காரன் ஓட்டிகிட்டு போகிறான், அவன் போயிட்டு ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துச்சுன்னா அவன் தப்பிச்சிடுறான், பின்னாடி போகிறவங்க இறந்துடுறாங்க. இது வந்து எல்லாருமே தெரிஞ்சது தான். ஏன்னா அவன் எப்போவுமே சேஃப்டியாக தான் இருக்கிறான், பின்னாடி சவாரி போகிறவங்க இறந்துடுறாங்க. அவங்களோட குடும்பத்துக்கு இது வரைக்கும் எந்த நிதி கிடைக்கலையா அதெல்லாம் தெரியாது, அது வேறு விஷயம், விட்டுருங்க. அது நம்ம சொல்லி பார்த்தோம், நீங்களும் கேட்கல. ஏதோ ஒரு 10-20 கம்மியாக கிடைக்குதுன்ட்டு நீங்கள் அதில் போகிறீங்க. உங்களுக்கு 10-20 கம்மியாக கிடைக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எதுக்குன்னா, இந்த வைரப்பார்வை சேனல் மூலிமா உங்களுக்கு பாராட்டு தெரிவித்துக் கொள்கிறேன். எதுக்குன்னா, 10-20 ரூபா கம்மியாக கிடைக்குமா உங்களுக்கு சேஃப்டி தானேங்க. அதே மாதிரி ஒன்று திங்க் பண்ணி பாருங்கள். நல்லா அந்த பைக் டாக்ஸியில் போடும்போது 2 ஹெல்மெட் வச்சுருக்கிறான். அந்த 2 ஹெல்மெட்டில் ஒரு ஹெல்மெட்டை அவன் சேஃப்டியாக வச்சுருக்கிறான். அவன் எப்பவுமே சேஃப்டி. அவன் அந்த ஒரு ஹெல்மெட்டை தவிர வேறு ஹெல்மெட்டே போட மாட்டான். ஆனால் உங்களுக்கு மட்டும் ஒரு ஹெல்மெட்டு தனியாக வச்சுருப்பான். அந்த ஹெல்மெட்டுனா யூஸ் அண்ட் த்ரோவா? ஒன்று எடுத்து போட்டு உனக்கு டெய்லியும் ஒன்று கொடுக்குறதுக்கு இல்லை. இன்னொருத்தன் யூஸ் பண்ண ஹெல்மெட்டு தான் உனக்கு கொடுக்குறான். அந்த ஹெல்மெட்டு யூஸ் பண்ணவனுக்கு என்ன நோய் இருக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு? எவனா சொறி, சரங்கு, சளி, டிபி, கொரோனா இதெல்லாம் வந்துச்சுன்னா ஒருத்தருக்கு இருந்தால் அந்த ஹெல்மெட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ அந்த நோய் உங்களுக்கு வரும், உங்கள் குடும்பத்தாருக்கு வரும், உங்கள் புள்ளக்குட்டிக்கு வரும். அப்போ நீங்கள் வந்து செலவு பண்ணுறது 10-20க்கு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ண, உயிர் சேதம் கூட இருக்கலாம். ஏன் டாக்டர் மாத்திரை மருந்து எழுதி கொடுக்குறாங்களே, அது உங்கள் உடம்புக்கு செட் ஆகினா தான் உண்டு. செட் ஆகலைன்னா ஸ்ட்ரோக் கூட வந்து கை கால் இழந்துடலாம். இதெல்லாம் ஏதோ ஒரு மூலையில் நடந்துன்னு தான் இருக்கும், அதெல்லாம் தெரியாது. தெரியாமல் இந்த கார்ப்பரேட் கம்பெனிக்காரங்க அப்படியே மழுப்பி வச்சுருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு டாக்டர்கிட்ட தோல் வியாதிக்குன்னு ஒரு இப்போ அடிக்கிற வெயிலுக்கு அவங்கவுங்களுக்கு தோலில் பிரச்சனை வருது. அடுத்தவங்க யூஸ் பண்ணுற ஹெல்மெட்டை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வரும்? அந்த நல்லா இருக்கிற உடம்புல அந்த தோல் வியாதிக்கான மாத்திரை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்? லங்ஸு பாதிக்கும், கிட்னி பாதிக்கும், ஹார்ட்டு ப்ராப்ளம் வரும். இதெல்லாம் வந்து அப்புறம் வந்து டாக்டருக்கு கன்சல்டிங் ஃபீஸு, தோல் டாக்டருக்கு 500 ரூபா கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் ஒரு மாத்திரை மருந்து ஒரு 1000 ரூபா 1500 எழுதி கொடுப்பாரு. உங்கள் ஒரு ஆளுக்கு 2000 ரூபா செலவாகிடும். அடுத்தது உங்கள் குடும்பம், உங்கள் பொண்டாட்டி, உங்கள் பசங்க, இவங்களுக்கெல்லாம் அந்த நோய் வந்துச்சுன்னா ஒரு 4 பேருக்கு 2000 ரூபா ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிடுச்சு? 8000 ரூபா போயிடுச்சா? 20 ரூபா, 10 ரூபா, 20 ரூபாய்க்கு ஆசைப்பட்டுன்னு 8000 ரூபாய் நீங்கள் இழக்கிறது பெஸ்ட்டா, இல்லை ஆட்டோவில் வந்து நோயே இல்லாமல் நல்லா சுகமாக வாழ்கிறது பெஸ்ட்டா? நல்லா யோசித்து பாருங்கள். இது வைரப்பார்வையின் சேனல். இதை முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நன்றி, வணக்கம் மக்களே, தோழர்களே.